ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வெப்பம் ஹீட் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாமிரம், வெள்ளி. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஏற்பு திறன். அடுத்து பாருங்கள். கென்ட்ரு மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிங் ஆர்எல். அடுத்து பாருங்கள். உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை குறையும். அடுத்து பாருங்கள். வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புவி வெப்ப ஆற்றல். அடுத்து பாருங்கள். சூரியனின் வெப்பத்தால் மலைகளில் படிந்திருக்கும் பனி ஒரே நேரத்தில் உருகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதன் அதிகமான உருகலின் மறை வெப்பம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குளிர்சாதன பெட்டி குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது. காரணம் பாருங்கள். ஸோ எந்த ஒரு புற வேலையும் செய்யாமல் சாதாரணமாக வெப்பம் குறைந்த வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது. பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள். சாதாரண நிலையிலிருந்து மீக்கடத்து நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்கவியலின் படி மேலக்கூடியது. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமனைக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வெப்பநிலை. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கெல்வின். அடுத்து பாருங்கள். அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை வெப்பநிலை T என்க, அப்போது T greater than 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அடுத்து பாருங்கள். கீழ்காணும் எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பு. அடுத்து பாருங்கள். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது. அந்த வெப்பநிலை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, -273 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள். ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்திலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும். ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பண்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உயர்ந்த வெப்பம் கடத்தும் திறன். அடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா சம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வேணும்னா நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கில் இந்த கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.